தட்டப்பயிரில் வந்து மசாலா சுண்டல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். காராமணி 3/4 டம்ளர் அளவு தட்டப்பயிர் எடுத்துருக்கேன். இது வந்து லேசாக வறுத்து எடுத்துக்கணும். தோலெல்லாம் செவந்து வாசம் வரும், அதுவரை வறுத்து எடுத்துக்கணும். நல்லா செவந்துடுச்சு, எடுத்துடலாம். இதை நல்லா அலசிட்டு 6லேருந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். முதல் நாள் நைட்டு ஊற வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் எடுத்துக்கலாம். காலையில் ஊற வச்சிங்கன்னா சாயந்தரத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதை குக்கரில் சேர்த்து ரொம்ப குழையாமல் வேக வச்சுக்கணும். நல்லா ஊறிடுச்சுன்னா ஒரு விசிலே வெந்துடும். அப்படியே பாத்திரத்தில் வேக வச்சுக்கிறேன். ஒரு கடி வரையில் உப்பு சேர்த்துக்கலாம். முழுகிற அளவு தண்ணி வச்சா போதும். இந்த தண்ணி சேர்த்துக்க வேணாம், அது வாயு அதிகம். அதனால் இந்த தண்ணி வந்து வடித்து எடுத்துடணும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள். நல்லா வெந்துடுச்சு, வடிகட்டி எடுத்துக்கணும். மசாலா அரைக்க 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய்ப்பூ, 1/2 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். நான் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். மசாலா அரைக்க 2 மிளகாய் சேர்த்தாலே போதும். நான் இதிலேருந்து 1 மிளகாய் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க 1 மிளகாய் அளவு சேர்த்தா போதும். பூண்டு பல் 3. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டும் அரைக்கலாம், இல்லைன்னா பச்சையாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பச்சையாக அரைச்சி எடுத்துக்கிறேன். தாளிக்க கொஞ்சமாக சோம்பு, பட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். சோம்பு மட்டுமே போதும். 1 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய்ப்பூ, கொஞ்சமாக நல்லெண்ணெய். மசாலா வதக்கிற அளவு சேர்த்துக்கலாம். சோம்பு, மிளகாய், கருவேப்பிலை, அரைச்ச மசாலா. நல்ல பச்சை வாசனை போக வதங்கணும். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, வேக வச்ச பருப்பு சேர்க்கலாம். பருப்பு சேர்த்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் கிளறி விடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சமாக தேங்காய்ப்பூ, மல்லித்தலையாவது கருவேப்பிலையாவது 1-2 பிச்சுட்டு சேர்த்துக்கலாம், வாசமாக இருக்கும். இப்போ தட்டப்பயிர் காராமணி மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையாக இருக்கும்.